உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டி ஓட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான். அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட பிடிக்காம பாருங்க கண்ண உலுக்குறான். வெளிய வந்து புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? அடச்சே, யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆவது கோன்வாஸ் ஆவது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கு உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்கலாம். ஐயா நான் திருட வரல. வாங்க நிறைய சாமான் இருக்கு. விட்றியா விட்றியா. சரியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுக்கிட்டான். திருட்ட பையன். இவனுங்கலாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. டேய் ஓல உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இருடா உள்ள இருக்கறவன பாத்துட்டு அப்புறம் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க. அவ கத்திக்கிட்டு இருக்க போறா. கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா. நான் சொன்னா கேளுங்கய்யா. சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா. கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற. ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. ஐயா நான் திருடுவியா? கேளுங்கய்யா. ஐயோ திருடுவியா? திருடுவியா? திருடுவியானுமே. திருடுவியானுமே. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ கேளு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டேடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னண்ணா இது? தோசை. இந்த மாதிரி ஆளத்தை விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம். யார் பின்னாடி ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற? வாங்க வாங்க, என்ன வேணும்? மிக்ஸி. மிக்ஸியா? உள்ள போங்க. சபதம் போட்ட மாதிரியே வந்துட்டாளே, பெரிய மங்கம்மா நினைப்பு. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. இனிமே தினம் என் வீட்டுக்கு வரணும். என்னப்பா அசோக், என்ன பாத்துட்டு இருக்கிற? மிக்ஸியை ஓட்டி காட்டு. ஒத்தோ நான் வந்துட்டேன். ஐம் சாரி, மிக்ஸியும் புதுசு, நானும் புதுசு, அதான். நீ எதுக்குமே லாய்க்கல, போடா. நான் ஓட்டு காட்ட பாருங்க. மிக்ஸி ஓட்டுறது ஒரு பெரிய கலை, பாத்தியா? இப்படிதான் ஓட்டணும். உங்க மிக்ஸி கலை ரொம்ப பிரமாதம். மிக்ஸியை போட சொன்னா இப்படி பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, மூடு சரியா இல்ல, மாத்தி கொடுத்துறேன். மிக்ஸியை போட்டது போதும், முதல்ல பேக் பண்ணுங்க. ரொக்கமா தவணையா? தவணைதான். அப்படி வாங்க வாங்க. பணத்தை எப்படி கட்டுறது? இந்த பையன் அசோக் வருவான், பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அம்மா புறப்படலாமா? என்ன தான பாக்கியம்?
பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சொல்லிட்டு ஜோடுதல் இடம் வந்திருக்கேன். அங்கேயே 4 வாடிக்கை பிடிக்க போறியா? இல்லம்மா, இங்கே வச்சுட்டு போயிடலாம். சரி சரி, அங்க இருக்கிற அந்த கூடை எடுத்துக்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரி சரி. சார், எஸ், மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. ம். வா வா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா. அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார், காஃபி. அடேயப்பா, சரியான திருமண குடும்பமா இருக்கும் போல இருக்கே. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொன்னனே கேட்டையாரா? என்னன்னு? பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாது மன்னரெல்லாம் மண்டியிட்டு நின்னாங்க. என்ஜினியர் மாப்பிள்ளையே ஏமாந்து விட்டேனே, ஆடிட்டர் மாப்பிள்ளையே அம்போன்னு விட்டேனே, டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்தா பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா எப்போ? ஐயோ. கட்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பு தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? முத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து. அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. இன்னாம அப்படி சொல்லிட்டு போறா? அப்ப பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா? அவனுக்கு என்னதான் பண்ணுவானுங்க? ஐயோ, எங்க வீட்டுக்கு இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி, வர்றேன். ஏமா, இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன். நான் சொல்றேன், உன்னைய அவளைய சேர்த்து வச்சு வெட்டல. நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்டுல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்கினேன். இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. பவுச்சுக்காருங்க, எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது இல்ல, பொன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை.
இந்தா 1 ரூபாய். முதல்ல மீசி எடு. அப்பா என்ன வாசனை. நான் வேண்டாம் வேண்டாமாக்கா சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜிகினா நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சு மணி ரைட்டரு, அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டரு. என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பகீர்னு இருக்குதுமா. நீ ஏம்மா இதெல்லாம் கொண்டு வந்து இவகிட்ட காட்டுற? படா பேஜாரா போச்சு உங்ககிட்ட. போ. அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிப்பா சென்ட் தானே சம்பளம்? என்னால எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா. சோ எவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கணை கிடையாதா? ஐயோ இவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கடமட்டாவது சென்ட் வாங்குறேன், சென்ட் வாங்குறேன். சார்லி என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடன் கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனால என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏய், ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே. எப்பப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கிறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிஸ்கு, அத்தானுக்கு 2 பிஸ்கு. பிசுக்கு. உங்களுக்கு மட்டும் 2 பிஸ்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா இவன் மட்டும் வாங்குவல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்துடுறீ, எழுந்துடுறீ. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான் வந்தாதான் பெட்ரூம்ல இடம்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். கீதா, நான் கலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. கலெக்ஷனுக்கு தானே வருவீங்க, என்ன பார்க்க வரலையே. கலெக்ஷன் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. கீதா, கீதா, கீதா நில்லு. நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாருங்க. கீதா, இது பாருங்க, ஏன் வீணா ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்ன நெருங்கவும் உங்களுக்கு மனசு இல்ல, நான் நெருங்குறது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சாமியாருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கீதா, தப்பு எந்ததான். நான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றதை வச்சு நீ என்ன சாமியார்னு நினைச்சிட்ட. ஒரு காலத்துல நான் எவ்வளவு வேகமா இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். நம்ம லைஃப்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? காலேஜ் கட் அடிப்போம், சினிமா பார்ப்போம், ஜாலியா இருப்போம்டா. குட்டி வராடா டேய். ஐயோ, सुरांगनी का माल, सुरांगनी का माल, सुरांगनी का माल लेकिन आवा कुछ तड़का कुछ ने पारे कुछ ने पारी रे तंगाली के नसीगीदा. ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு.
நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்க இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவர்களே திருடிக்கிறானுங்க, இவர்களே பாம் வைக்கிறானுங்க, இவர்களே பஸ்ஸ கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க. பத்தா குறைக்கு புதுசா கட்சிகள் ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேம். எஸ் சார். போடா. ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜய்ங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கிறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படி எல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க. அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. Yes, sir. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்சுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னீங்க. இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு கூட ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட்டா பாவீங்களா? கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கயா மேன்? இங்கதான் சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் த டோர். யோ, ஒழுங்கா கதவை திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. நல்ல கேஸா புடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு, கழுத்தை விட்டு. அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாலும் ஐயா, மேல இருந்து கீழே வரணும். அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா?
உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன் ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார். இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி போயிட்டாங்க சார். கைய வெட்டிட்டு மை காட், உன் கையை வெட்டி விட்டானுங்களா? என்ன மேன் நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். ஏய், நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போனது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டு காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? சார் 2 போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல? சார் ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா, தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி விட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? ஏன் இன்னொரு கையை நீ வெட்டுறீங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். நாம 2 பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிறது சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? ஆட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஓஹோ, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்கத்தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலேயே சுட்டுருவேன். இது வரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே, யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷ்யர்கள் தான். நீங்களும் சிஷ்யர்களாகலாம். பாஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். ஐயோ, 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 ஐயோ.
அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? சார் நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா